பெரும்பாக்கம் அரசு பள்ளி மாணவிகள் தட்பவெப்பநிலை குறித்து ஆராய்வதற்காக 80 கிராம் எடையில் தயாரித்த சிறிய ரக செயற்கைக்கோளை பலூன் மூலம் வானில் பறக்கவிட்டு அசத்தல். சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள குடிசை மாற்று வாரியத்தில் பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளை மற்றும் வாயு சாஸ்திரா ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இணைந்து பெரும்பாக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விண்வெளி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறிய ரக ராக்கெட் தயாரிக்கும் பயிற்சி வழங்கப்பட்டது. அதன்படி 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் சுமார் 40 மணி நேரத்தில் 2 சிறிய ரக ராக்கெட்டுகளை தயாரித்து அசத்தியுள்ளனர். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்தை கண்காணிக்க தயாரிக்கப்பட்ட இந்த சிறிய ரக ராக்கெட்டுக்கு விண்வெளியில் இருந்து பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் பெயர் சூட்டப்பட்டது. 80 கிராம் எடை கொண்ட இந்த சிறிய ரக ராக்கெட்டை பெரும்பாக்கம் அரசு பள்ளி மாணவர்கள் பலூன் மற்றும் பாராசூட் மூலம் வானில் பறக்கவிட்டு தட்பவெப்பநிலை காலநிலையை கணினி மூலம் மாணவர்கள் கண்காணித்தனர். வெற்றிகரமாக வானில் செலுத்தப்பட்ட சிறிய ராக்கெட்டை தயாரித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பெரும்பாக்கம் போன்ற குடிசை மாற்று வாரியத்தில் உள்ள ஏழ்மையான குழந்தைகளும் விண்வெளி குறித்து ஆராய்ச்சியாளர்களாக உருவாக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததாக பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளை நிறுவனர் திவ்யா தெரிவித்தார். இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி ETV சேனலை தவறாமல் பார்க்கவும். வணக்கம், என் பேர் திவ்யா சுப்னாராஜ். நான் பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளை அப்படின்ற அமைப்பை வந்து கடந்த 7 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாக்கத்துலேருந்து 50 கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற கேர்ள்ஸ் சில்ட்ரனை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களா வந்து வாலண்டரியாக வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் சேட்டலைட் பண்ண போகிறோம், அதுக்கான ட்ரைனிங் யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கற்றுக்கணும் அப்படின்ற கேட்டப்போ ஒரு 50 குழந்தைங்க வந்து பேர் கொடுத்தாங்க. அதில் செலக்ட் பண்ணி கடந்த ஒரு 2 மாதம் வந்து ஒரு 40 மணி நேரம் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் சண்டே வந்து இந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 2 சேட்டலைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபெம்டோ சேட்டலைட் அப்படின்வாங்க, அதாவது லெஸ் தென் 100 கிராம்ஸ் இருக்குதா ஃபெம்டோ சேட்டலைட். இப்போ இந்த சேட்டலைட் தான் இன்னைக்கு வந்து நாங்கள் பறக்க வைக்க போகிறோம். அதாவது ஏன் நாங்கள் இந்த பெரும்பாக்கம் அப்படின்ற ஒரு இடத்த சூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாக்கம் அப்படின்னாலே என்னன்னு சொல்லுவாங்க, பெரும்பாக்கத்தில் யாரும் இந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணதும் இல்லை. அதே மாதிரி இந்த ஏரியாவே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, சண்டை வெட்டு குத்த. ஓகே, ஸோ இந்த பெரும்பாக்கத்தை திரும்பி பார்க்க வைக்கணும். இங்கே இருக்கிற குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களே வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் மேலும் வரணும்ட்டு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் லெஸ் தென் 20% தான் வந்து உமன் அண்ட் கேர்ள்ஸ் வந்து இந்த சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்லையோ இல்லை இன்ஜினியரிங்லையோ இருக்காங்க, ஏஐயில். ஸோ இது மூலமாக வந்து நிறைய குழந்தைங்க, நிறைய உமன் இந்த ஃபீல்டு என்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக எங்களால் ஒரு முயற்சி. இது ஒரு பிகினிங். இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ட்ரெயின்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது ஏஐ ட்ரைனிங், ட்ரோன் பறக்க வைக்கிறது, இது எல்லாமே நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் இந்த குழந்தைங்களுக்கு. ஸோ அதாவது இப்போ தான் சுனிதா வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போ தான் வந்து நியூஸ் வந்துச்சு, இந்த வருஷம் லாஸ்ட் வீக் தான் வந்தது, இந்த மாதிரி சுனிதா வில்லியம்ஸ் திருப்பி வராங்கன்ட்டு. ஸோ பசங்களாம் சொன்னாங்க, மேம் சுனிதா மேம் வச்சே நம்ம பேர் வச்சிடலாம் அப்படின்றனால தான் வந்து சுனிதா சாட் அப்படின்னு பேர் வச்சோம், அவங்கள ஹானர் பண்ணி ஒரு ட்ரிபியூட்காக. இங்கே வந்து பெரும்பாக்கம்னாலே யாரும் இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து ஒரு 50 பேரை வந்து செலக்ட் பண்ணி எங்களுக்கு இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நாங்கள் வந்து சேட்டலைட்டை வந்து இன்றைக்கி வந்து லான்ச் பண்ண போகிறோம். இதுக்காக நாங்கள் வந்து 40 ஹார்ஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் ரொம்ப நல்லா லேர்ன் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் மூலிமா எங்களுக்கு வந்து ஒரு சென்சாரும் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தந்தாங்க. நாங்கள் 2 வீக்ஸாக ட்ரைனிங் எடுத்தோம். 40 ஹார்ஸ் ட்ரைனிங் எடுத்தோம். இதை வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து பறக்க வைக்க போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு. சேட்டிலைட், கியூப் சேட்டிலைட். என்ன பண்ணியிருக்கீங்க? சேட்டலைட் பேர் என்ன? கியூப் சேட்டிலைட். இது நாங்கள் ஹீலியம் கேஸ் வச்சு பறக்க வைக்க போகிறோம். சரி, அது என்ன பண்ணும் அந்த சேட்டலைட்டு? இது நான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும்போது அங்கே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, அங்கே ஆக்டிடியூட் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு மெஷர் பண்ணி தரோம். BMP சென்சார், அந்த மாதிரி நாங்கள் நிறைய சென்சார்லாம் அதில் ஃபிட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரீடிங் எடுத்து தரோம். இது எவ்வளோ நாளாக நீங்கள் இது பண்ணி, இது எவ்வளோ கிராம் வெயிட்டில் இருக்குது? அதில் இது வந்து 2 சேட்டலைட் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து 80 கிராம் வெயிட்டில் இருக்குது, இன்னொன்று வந்து 120 கிராம் வெயிட்டில் இருக்குது. இதை வந்து நாங்கள் 40 ஹார்ஸ் ட்ரைனிங் எடுத்து நாங்கள் இது எல்லாமே செஞ்சோம். லாஸ்ட் சண்டே பண்ணீங்கல்ல, எப்போ ஃபினிஷ் பண்ணீங்க? நாங்கள் லாஸ்ட் சண்டே இது எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக வந்து ஃபிட் பண்ணோம். எல்லாத்தையும் நாங்கள் அந்த க்யூப்பில் வந்து ஒன்றா எப்படிலாம் குட்டி குட்டியாக செட் பண்ணி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒன்றா தனித்தனியாக எப்படி ஒர்க் ஆகும்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கம்பைன் பண்ணி நாங்கள் வந்து செட் பண்ணோம் அந்த க்யூப்பில்.